ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் காலைல கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். ஏன்னா என் பொண்ணுக்கு காலேஜுக்கு லஞ்சு வேண்டான்னுட்டேன். அப்போ சரி நம்ம கொஞ்சம் லேட்டாகவே எந்திரிப்போம் அப்படி சொல்லி நான் லேட்டாக தான் எந்திரிச்சேன். நான் எந்திரிச்சு வரதுக்குள்ளே தம்பி டியூஷன் போயிட்டான். தம்பிக்கு ஸ்கூல் பக்கம் தானே, நான் வேலைக்கு போகும்போது லஞ்சு கொண்டு வச்சுக்கிடலாம் அப்படி சொல்லி இப்போ நான் எங்களுக்கு டீ போட்டுட்டு இருக்கும்போது இவங்க சொன்னாங்க, எனக்கு காப்பி பொடி போட்டுதா, அது டீ வேண்டாம் அப்படி சொல்லி சொன்னாங்க. அன்றைக்கே கேரளா போயிட்டு வரும்போது காப்பி பொடி கொஞ்சம் வாங்கி கொண்டு வச்சுருந்தாங்க. அதை ஒரு டப்பாயில் போட்டு வச்சுட்டு எங்களுக்கு டீ போட்டுட்டு அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பையன் டியூஷன் போயிருக்கான். அவன் டீ குடிக்காமல் தான் காலைல போனான். நான் எந்திரிக்கதே லேட்டு, பாவம் என்னோடய பையன் எந்திரிச்சு டியூஷன் போயிடுவான். வந்து டீ போதுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். சரி அவன் வரதுக்குள்ளே டக்குன்னு ரவையை கிண்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ரெடி பண்ண அரிஞ்சிட்டு இருந்தேன். முந்தி எனக்கு இந்த கட்டிங் போர்டில் வச்சு அரியதுக்கு கஷ்டமாகவே இருக்கும். அந்த கை வச்சே தான் ஒரு உள்ளினாலும் எனக்கு அந்த கை வச்சு அரிஞ்சால் தான் திருப்தியாக இருக்கும். இப்போ என்னதோ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வச்சு அரிஞ்சு பழகும், ஏன்னா ஸ்பீடாக இருக்குமில்ல அப்படி சொல்லி அதிலே பழகிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரவை கிண்ட ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி டியூஷன்லேருந்து வந்துட்டான். வந்தோடனே டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் அவன் குளிச்சுட்டு வர சொல்லி குளிக்க போனான். அதுக்குள்ளே டக்குன்னு ரெடி பண்ணி வைமான்னா சரி அவன் வரதுக்குள்ளே டைம் ஆகிட்டு சொன்னான். அம்மா எனக்கு ஸ்கூலுக்கு ஒரு பாக்ஸில் தந்து விட்டுருங்க, நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிடுன்னு சொல்லி சொன்னான். அப்போ சரின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பாக்ஸில் எடுத்து கொடுத்துட்டு இவங்களுக்கு வந்தீங்கன்னா காலையில் சாப்பிட்றதுக்கு ரவை எடுத்து கொடுத்தேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ட்டு. சரி இனி மெதுவாக நம்ம சமையல் பண்ணிக்கலாம் சொல்லி அப்படி உட்காரமா பாருங்கள். இவங்க மணி கரெக்டாக 8:30 ஆகுது. ஏன்ட்ட சொல்லுதாங்க, இன்றைக்கி எனக்கு லோடு இருக்குது, 9 மணிக்கு போகணும், லஞ்சு ரெடி பண்ணித்தான். நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நான் அரை மணிக்கூரில் வைக்க முடியும்னு. இவங்க காலைல உருளைக்கிழங்கு பாவைக்காயெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் படபடான்னு சோறு வச்சு உருளைக்கிழங்கு தீயல் வச்சு பாவக்காய் மெழுக்கொட்டி வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிரெல்லாம் எடுத்து உள்ளியெல்லாம் போட்டு வச்சு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு 9:30க்குள்ளே கொடுத்து விட்டுட்டு நானும் கிளம்பியாச்சு.